கேரளாவில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை கொண்டு சேர்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், கேரளாவில் நிலவும் கள நிலவரங்களை பதிவு செய்யுங்க. கடந்த 30 நாட்களாக வேட்பாளர்கள் கேரள மாநிலத்தினுடைய ஒவ்வொரு தொகுதிகளிலையும் சூறாவளி பிரச்சாரம் செய்துட்டு வந்தாங்க. தங்களுடைய வாக்குகளை மக்களிடத்திலிருந்து பெறுவதற்காக அவர்கள் பிரச்சாரம் செய்துட்டு வந்தாங்க. இது நேற்றுக்கு அதாவது அந்த சேகரிப்பு பணியானது நேற்று மாலையுடன் முடிவடைந்த காரணத்தினால இன்றைக்கு பூத்துகள், அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25,231 பூத்துகள் இருக்குது. கிட்டத்தட்ட 2,77,49,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இவங்க வாக்களிக்கிறதுக்கு ஏதுவாக இவங்களுக்கு இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை அந்தந்த பூத்துகளுக்கு கொண்டு செல்லும் பணியில அதிகாரிகள் இன்னைக்கு காலையிலிருந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. திருச்சூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு எந்திரங்களை கொண்டு செல்லக்கூடிய பணியானது காலையிலிருந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அதிகாரிகள் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை ஒவ்வொரு பூத்துகளுக்கு கொண்டு சென்று அங்கு நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. அந்த பொதுமக்கள் வாக்களிக்க வரக்கூடிய பொதுமக்கள் வரும் பொழுது அவர்கள் வாக்களிக்கும் விதமாக இந்த எந்திரங்களை பொருத்தி வைக்கும் பணியும் இன்றைக்குள்ள முடித்து விடுவார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.